ராகவ அபி கூப்பிட பேசாமையே போயிடுவாரு. இத பார்த்த முரளி வேகமா வந்துட்டு, "என்னதான் உங்க மேல கோவமா இருந்தாலும், நீங்க கூப்பிட்டதுக்கு மரியாதையாவது ராகவ் பேசியிருக்கணும். எதுக்கு அவனுக்குள்ள திமிரு?" அப்படிங்கிற மாரி பேசிருவாரு முரளி. உடனே அவர் ஒண்ணும் பேசல. அவர் ஆஃபீஸ்ல தான் இருக்காரு. "இப்ப நான் பேசினா கூட எனக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வருவாரு." அப்படின்னு முரளிய கடுப்பேத்துறதுக்காக வேகமா அபி சொல்லுவாங்க. "ஏங்க இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்குது? அவர் உங்ககிட்ட பேசுறதே இல்ல. நீங்க அவர்கிட்ட போய் மல்லிகைப்பூ அல்வாலாம் கேட்டு வாங்கிட்டு வருவதாவது? இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு." அப்படின்னு முரளி வந்து அப்படியே சகஜமா பேசுவாரு. இப்போ ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னது வேகமாக, என்ன இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன்ட்டு ராகவ் எடுப்பார். ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கிறது கூட தெரியாமல் வேகமாக ராகவ் பேசும்போது, "ஏங்க வரும்போது மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கிட்டு வாங்க." அப்படின்னதும் மீட்டிங்கில் எல்லோரும் இருக்கிறவங்க மல்லிகைப்பூ அல்வாவான்னு சிரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராகவ் வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு தான் வருவார். இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். ஹாலில் வச்சு எல்லோரும் முன்னாடி வச்சு ராகவ் வந்து அபிக்கு மல்லிகைப்பூ எடுத்து, "நீ மல்லிகைப்பூ கேட்டில இந்தா" அப்படின்னு கொடுக்கும்போது முரளிக்கு பயங்கரமாக கடுப்பாயிருங்க.